ஹலோ ஆல், திஸ் இஸ் எக்ஸல் டுட்டோரியல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஜெட் எக்ஸல் ஷீட்டில் இருக்க ஷார்ட்கட் கீஸ். கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ இந்த ஷீட்டில் நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஷீட்டில் ஃபுல்லாகவுமே செலக்ட் ஆகிடுச்சு. எகைன் நான் இந்த டேபிள்குள்ளே வச்சு கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பாக்ஸ் மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. நமக்கு எந்த டேட்டாஸ் ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கோ அந்த பாக்ஸ்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் மட்டும் செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் பி. ஸோ இந்த பாக்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி போல்ட் ஆகிருக்கு. ஸோ நான் கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் டீசெலக்ட் ஆகிடுச்சு. ஸோ எகைன் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பி கிளிக் பண்ணுறேன். ஸோ எல்லாமே இப்போது போல்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுத்தேன் அப்படின்னா டீசெலக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் சி. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் சிக்கு நான் இந்த பாக்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் சி கிளிக் பண்ணுறேன். இப்போது காப்பி ஆகிடுச்சு. நமக்கு இப்போது இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் டி. ஸோ இங்கே மேலே ஒரு டேட் இருக்குது. ஸோ இந்த டேட் வந்து எனக்கு கீழே பாக்ஸ்லேயும் வேணும் அப்படின்னா நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓவராலாக. இப்போது கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்தீங்க அப்படின்னா டவுன் ஃபில் ஆயிரும் அதே டேட்டா. இப்போ எனக்கு இது ஃபுல்லாகவுமே எனக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல பார்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேட்டாவோட அந்த பாக்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா அந்த எல்லா பாக்ஸ்லேயும் டவுன் ஃபில் ஆயிரும் டேட்டாஸ். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் சி. ஸோ நான் இந்த பாக்ஸில் இருக்க லாஸ்ட் 5 டிஜிட்ஸ் நம்பர்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 578522 6 நம்பர்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நமக்கு லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இப்போ நான் இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் இ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் பேஸ்ட் ஆயிரும். இதை நீங்கள் நேமில் கூட டைப் பண்ணலாம். ஸோ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கெவின் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எகைன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் இ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல செலக்ட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ சேம் நீங்கள் இதை ஸ்மால் லெட்டர்லேயும் டைப் பண்ணலாம். கெவின் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். எகைன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் இ கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர்லேயும் அதுலேயும் உங்களோட நேம் வந்து சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் எஃப். இப்போ கீபோர்டில் நீங்கள் கண்ட்ரோல் எஃப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல ராஜன் அப்படிங்கிற நேமை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ராஜன் டைப் பண்ணிவிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஷீட்டில் எங்கே அந்த நேம் இருக்கோ அதை உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி. இந்த ஷீட்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு கோ டு பாக்ஸில் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு செல்லை நீங்கள் செல்ஸோட வேல்யூஸை இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேட்டாவோட செல்லோட வேல்யூக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது K13 அப்படிங்கிற செல் வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லோட வேல்யூஸ் நமக்கு செலக்ட் ஆகி காமிக்கும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன நேம் நீங்கள் கொடுத்து அதுக்கு பதிலாக ரீப்ளேஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டாஸை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஜோதி அப்படிங்கிற நேமுக்கு பதிலாக ராமன் அப்படிங்கிற நேமை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜோதி அப்படிங்கிற நேம் வந்து இந்த இடத்துல ஃபைண்ட் ஆகும். அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரீப்ளே ஆகிரும். எகெயின் ரீப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீ இப்போ கண்ட்ரோல் ஐ. இப்போது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த டேட்டாவை. இப்போ நான் கண்ட்ரோல் ஐ கொடுத்தேன் அப்படின்னா இட்டாலிக்கில் சேஞ்ச் ஆகிரும். எகெயின் நான் கண்ட்ரோல் ஐ கொடுத்தேன் அப்படின்னா இட்ஸ் டீசெலக்டட். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் கே. ஸோ நான் இப்போது இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். வெனஸ்டே அப்படிங்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் ப்ளஸ் கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்செர்ட் ஹைப்பர் லிங்க் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் இன் திஸ் ஷீட். இந்த ஷீட்டில் இருக்கிற ஷீட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஷீட் 3 கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிருச்சு. இட்ஸ் மீன்ஸ் ஹைப்பர் லிங்க்ஸ். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது அந்த ஷீட் டைரெக்டாக ஷீட் 3க்கு
என்ன டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷீட்டோட டீட்டெயில்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். எகைன் ஸோ நான் இந்த டேட்டாவை கிளிக் பண்ணிக்கிறேன். எகைன் கண்ட்ரோல் ப்ளஸ் கே. ஸோ ஹைப்பர் லிங்க் ஸோ ஷீட் 2 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்ததும் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஷீட் 2க்கு கொண்டு போய் காமிச்சிரும். இப்போ நமக்கு அது வேண்டாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது டீசெலக்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், டோட்டல் ஆவரேஜ் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இந்த டோட்டல் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸோட ப்ராக்கெட்குள்ளே வந்துடும். இப்போ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் கிடச்சிரும். எகைன் இதோட ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை ஸோ டோட்டலாக 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டோட ஆவரேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எல் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கிரியேட் டேபிள் ஷீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆயிரும். ஸோ இந்த சீட்டில் இந்த ரேஞ்ச் வந்து செல்ஸோட ரேஞ்ச் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல இந்த செல்லை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேப் கொடுக்க கொடுக்க எகைன் ஒரு ரோ வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் ஆஃப் மார்க்ஸை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிகிட்டே வரலாம். ஆட்டோமேட்டிக்காக அதோட டோட்டல் அண்ட் ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே வரும். எகைன் நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு டேப் கொடுக்குறேன். ஒவ்வொரு டேப் கொடுக்கும்போதும் உங்களுக்கு ரோஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் அண்ட் மார்க்ஸை ஃபில் பண்ணிகிட்டே வரும். ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் அண்ட் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் ஆகிடும். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என். இப்போ கண்ட்ரோல் என் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ ஸ்ப்ரெட்ஷீட் ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஓ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இட்ஸ் ஓப்பன். நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்க எக்ஸல் ஷீட் எல்லாமே இந்த இடத்துல சேவ் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ப்ரிவ்யூ காமிக்கும். ஸோ நம்ம அவுட்புட் டிவைஸ் பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக அவங்களால பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஃபார்மேட்டிங், சார்ட்ஸ், டோட்டல், டேபிள்ஸ், ஸ்பார்க் லைன்ஸ் இது எல்லாமே காமிக்கும். ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ணி ஒரு டேட்டாஸோட பார் சார்ட்ஸ், அதோட டோட்டல், அதோட கலரிங், அதோட அனாலிசிஸ் எல்லாம் உங்களால் ஈஸியாக போட்டுக்க முடியும். ஸோ கிளியர் ஃபார்மேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட்டில் இருக்க குயிக் ஆக்சஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆர். ஸோ இந்த இடத்துல நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம். ஸோ ஒரு டேட்டாஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ டவுன் ஃபில் ஆச்சு. ஸோ எகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா டவுன் ஃபில் ஆச்சு. இதே சேம் இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் டேட்டா ரைட் சைடு செல்ஸில் ஸோ ரைட் ஃபில் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல்ஸில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் டி இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் எல் நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆச்சுல்ல, சேம் அதே தான் கண்ட்ரோல் டீலையும். நெக்ஸ்ட் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன். எகெயின் நீங்கள் கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா அது டீசெலக்ட் ஆயிரும். இப்போ நான் இதையெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த செல்லை இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆகிருந்தது கண்ட்ரோல் பேஸ்ட் ஆகிருச்சு. ஸோ இந்த டாக்குமெண்ட் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தோம். இப்போது கண்ட்ரோல் டபிள்யூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்த ஷீட் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு யூஸிங் பை த கண்ட்ரோல் டபிள்யூ. இப்போ இதையெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ண டேட்டா இன்னொரு இடத்துல கட் ஆயிரும். தட்ஸ் நாட் எ காப்பி. ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தோம். கண்ட்ரோல் ப்ளஸ் சி கிளிக் பண்ணி வேறு அதே டேட்டா வேற ஒரு இடத்துல வேணும் அப்படின்னா பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சி. சேம் லைக் கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கட் ஆகும். ஸோ அந்த டேட்டா அங்கே இருக்காது. அதுக்கு பதிலாக அந்த டேட்டாவை வேற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது எல்லாமே டெலீட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி டெலீட். இதையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கண்ட்ரோல் இசட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது அன்டூ ஆயிரும்.
ஸோ எவ்வளோ டைம் நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அவ்வளோ டைமும் உங்களுக்கு அது அன்டூ ஆயிரும். நான் இப்போ டெலீட் பண்ணதெல்லாம் எனக்கு திரும்பவும் வேணாம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேட்டா எல்லாம் மறுபடியும் ரீடோ ஆயிரும். இதெல்லாம் தான் நம்மளோட கண்ட்ரோல் ஏ டு கண்ட்ரோல் ஜெட்ல இருக்கிற ஷார்ட்கட் கீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு எக்ஸல் டுட்டோரியலில் புதுசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.